இந்த சங்கிக அநியாயத்துக்கு கங்குவா படத்தை வந்து நெகட்டிவாக சொல்லி படத்தை முக்காடு போட வச்சுட்டாருங்க. அப்படி என்னென்ன இதெல்லாம் செஞ்சு படத்தை வந்து எது பண்ணாருங்கன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. மோடிஜி ரசிகன்கிறவர் போட்டிருக்காரு. கங்குவா படத்துக்கு போகிற காசை வச்சு வீரனே 3 வீரன் சரக்கு கோட்ரு சில்லி சிக்கனு போட்டு ஜீம்ஸை போட்டாப்ல. இப்படி அந்த படத்துக்கு உங்கள் படத்துக்கு வர்றதுக்கு காது வலி வர்றதுக்கு இந்த சரக்கை போட்டு நிம்மதியாக தூங்கலாம்டான்னு போட்டிருக்காப்புல. அடுத்து இந்த சிவா வந்து கதிரவன் ஆறுங்கிறவர் போட்டிருக்காரு. இயக்குனர் சிவா மைண்ட் வாய்ஸ், ஏண்டா சூர்யா, உன்னை வச்சு அவதார் படமே எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஓடாது போல, பேசாம அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுறா. சூர்யா மன்னிப்பு கேட்டால் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், ஜோதியாகவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சங்கியை சொல்லி மனசாட்சி இல்லாத சங்கியை சொல்கிறாருங்க. எப்படித்தையும் படத்துக்கு நெகட்டிவ் இது ரிவ்யூ தரீங்களோ, மனசாட்சி வேணாமாப்பா. நக்கீராங்கிறவர் போட்டிருக்காரு. கங்குவா படத்தில் டிஎஸ்பி பயன்படுத்திய இசைக்கருவிகள் போட்டு பாத்திர கடையை போட்டிருக்காப்ல. ஆனால் இதில் இருக்க எல்லா ஐட்டத்தை வச்சு அடிச்சிருக்காப்ல டிஎஸ்பி. அதனால தான் சவுண்டு நமக்கு காது கிளியுது படத்தை பார்க்குறவங்களுக்கு பூரா. அடுத்து என்னாச்சுங்கிறதுல பக்கத்தில் வந்த மீம் அப்படியும் அந்த இது கவுண்ட் பண்ணி இது போட்டு கேட்டுருங்க. என்னங்க சிறுத்தை சிவா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு வடிவல்கிட்ட சொல்கிற மாதிரி. யார்? சிவகார்த்தியன்ட்ட. முதல்ல அவன் நம்பரை பிளாக்ல ஓடு. அதான் அஜித்து, அடுத்து ரஜினி, இப்போ சூர்யா, அடுத்து நானா அப்படின்னு சிவகார்த்தியன் சொல்கிற மாதிரி போட்டிருக்காருங்க. அடுத்து சுரேஷ்குமாருங்கிற போட்டிருக்காரு. கங்குவா மாதிரியான படங்கள் 1000 கோடி கலெக்ஷன் அடிச்சா தான் பொருளாதாரத்துக்கு நல்லதான். யாரோட பொருளாதாரத்துக்கு? தயாரிப்பாளருக்கு தான்ப்பா. அந்த இந்த பேப்பர் ரோஸ்ட் தோசை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார். அது சத்யராஜ் கேட்பாப்புல, யாருக்கு நல்லதானே? ஹோட்டலில் ஓனருக்குன்னு. அந்த மாதிரி சூர்யா, ஜோதியா, நானவல் ராஜா குடும்பத்துக்கு நல்லது. இதே சரியானது. பாகுபலி பார்க்குறவே பலி. இதில் இல்லை, உங்களுக்கு யாரா சொல்லி கொடுக்குறா? ஒரு படத்து மேலே இவ்வளோ வன்மத்தை கேட்குறீங்க. உண்மையிலே அந்த படம் நல்லா இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. வந்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களா சொல்லிக்கிறாங்க. வந்து அடுத்து அந்த கார்த்திக் எம்சிங்கிறவருக்கு டார்க் காமெடி அப்படின்னு போட்டு கங்குவா என்பார் வன்னியத்தேவன் என்பார், கங்குவா என்பர் வன்னியத்தேவன் என்பர் புலிவேந்தன் அறிய அருமை தெரியாத. உண்மையே புலிவேந்தனுக்கும் கங்குவாவுக்கு ஒரு போட்டி வைக்கலாம். அந்த புலிவேந்தன் என்ன செய்வார்னா, ஒரு புதர் இருக்கான், அந்த புதர்களை கரைஞ்சி எடுத்த ஒன்று பாஞ்சு வரும். இந்த இவர் அப்படி புலிவேந்தனும் பாஞ்சு போவார். அந்த படத்தை பாருங்க தெரியும். 2 பேரும் சேர்ந்து புதற்குள்ள போயிடுவாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னு அப்படியே எல்லாம் ஆடும். புதற்குள்ள என்ன செஞ்சாருங்க புலிவேந்தனும் அந்த கரைஞ்சிருது என்ன செஞ்சாங்கன்னு இதுவரையும் எனக்கு தெரியல. படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு. இந்த குருமூர்த்திங்கிறவ போட்டிருக்க ஜோதியான் மேலே போட்டார் கீழே. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் சூர்யா பொண்டாட்டு மாதிரி தெரியுதாடா? சினிமா லவ்வர்டா நான், வட சொன்ன சந்திரா கேரக்டரு. இது எதுக்கு போட்டிருக்காருங்கடா? அந்த அம்மா ஜோதியா வந்து புருஷனை பற்றி ரொம்ப இது பண்ணுறாங்களே, இதுக்கு நம்ம பதிலடி தரணும் அப்படின்ட்டு நான் வந்து சினிமா ரசிகையாக பேசுகிறேன், சினிமா லவராக பேசுகிறேன், நான் ஒன்றும் வந்து சூர்யா பொண்டாட்டியாக பேசலை அப்படின்னு சொல்லி படத்துக்கு விமர்சனம் பண்ணியிருந்துச்சு. ஏம்மா நீ வந்து சூர்யா பொண்டாட்டியா பேசல, யாரை வேணா பேசலாம், இருக்கட்டா, அதெல்லாம் இருக்கட்டா. சூர்யாவுக்கு பாராட்டுனையே, அந்த பாராட்டையே வந்து அறிக்கை கொடுத்து பாராட்டுறா. பக்கத்துல படுக்கிறாப்புல, அங்கே நைட்டே பாராட்டியிருக்க வேண்டியான வந்து கூட நைட்டு தூங்குறப்ப எழுப்பி விட்டுருக்கலாம்ல. உன் ரத்தமும் என் ரத்தம் வெவ்வேறா, ரத்தம் ஒன்று தான். என்ன உங்களுக்கு கையில் வருது, படம் பார்க்க வந்தவங்களுக்கு காதில் வருது. எப்படிதான் யோசிக்கிறீங்க? அது புவிசினிங்கிறவர் போட்டிருக்காங்க. சூர்யா சொல்கிறாப்புல, சூர்யா வந்து ஜோதியாட்ட சொல்கிறாரு, அவனுக்குள்ளே கல்யாண கேஸ் சண்டைக்கு போயிட்டானுங்கம்மா, வந்து தனுஷ் நயன்தாரா சண்டைக்கு தயவு செய்து பேசாமல் வருமா சொல்கிறாரு. அதுக்கு ஜோ சொல்கிறாங்க, இருங்க பாய், உங்கள் படம் வெளியே இவனுக்கு தெரியல, நான் பேசிட்டு வரேன்னு. உண்மையிலேயே நேற்று ஃபுல்லாக வந்து கங்குவாவை மறந்துட்டு தனுஷ் நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸு அப்படின்னு வந்து எல்லாரும் நெட்டிசன் பூரா அந்த பக்கம் போயிட்டாங்க. ஜோதியா சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாப்புல. ஏற்கனவே வாயை கொடுத்தனால்தான் இவ்வளவு வம்பு தும்பு எல்லாம் இந்த படமே வந்து மொக்கை படமாக ஆயிடுச்சு. மறுபடியும் வாயை விடுது. என் புருஷன் நடிப்பு சூப்பர்மா, என் புருஷன் அடுத்த சாதனையை படைக்க போகிறாரு, வந்து உங்களுக்கு ரசிக்க தேரல, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்கிற மாட்டீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருக்குது. 1/2 மணி நேரம் நாங்கள் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, அது விமர்சனம் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு வாயை விட்டு இப்போ மறுபடியும் கங்குவாவை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் இது மாதிரி மனச்சாட்சி இல்லாமல் வந்து கழிவு ஊற்றாதீங்கப்பா. ஆனால் இப்போ ஒன்று மையழகன் படத்தை வந்தப்போ
தெலுங்கு இவர்கிட்ட வந்து பவன் கல்யாண்கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க. இனி தமிழ் சினிமாவிலே அது மாதிரி நடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் பழி வாங்குவாங்க தமிழக மக்கள்னு சொல்லிட்டு அழகா நிரூபிச்சதுக்கு நன்றி.